நேரம் 6 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் MC நஜ்முதீன், வாசிப்பவர் AM தாஜ். வெளிநாடுகளில் தங்கியிருக்கும் இலங்கை தொழிலாளர்களை நாட்டுக்கு அழைத்து வருவதற்கு ஒதுக்கப்பட்டிருக்கும் விமானங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க நடவடிக்கை. சிறு மற்றும் நடுத்தர அரிசியாலை உரிமையாளர்களுக்கு கடன் வழங்க பிரதமர் ஆலோசனை. வருடாந்த இடமாற்ற கட்டளைக்கு அமைவாக கிழக்கு மாகாணம் இணைந்த சேவைகள் உத்தியோகத்தர்களின் இடமாற்றங்கள் தற்காலிகமாக நிறுத்தம். கிளிநொச்சியில் 35 மில்லியன் ரூபாய் செலவில் ஆயுர்வேத வைத்தியசாலை. வீழ்ச்சி கண்டிருக்கும் சுற்றுலாத்துறையை கட்டியெழுப்ப முறையான வேலை திட்டம். டொனால்டு டிரம்ப் உடனடியாக பதவியிலிருந்து நீக்கப்பட வேண்டும் என அமெரிக்கா காங்கிரசின் சபாநாயகர் நான்சி பெலோசி தெரிவிப்பு. நாட்டின் தற்போதைய நிலவரம் பற்றி சபை ஒத்திவைப்பு பிரேரணை மீதான விவாதம் இன்று பாராளுமன்றத்தில் நடைபெற்றது. வெளிநாடுகளில் உள்ள இலங்கை தொழிலாளர்களை நாட்டுக்கு அழைத்து வரும் வேலை திட்டம் விரைவாக முன்னெடுக்கப்பட வேண்டும் என பிரேரணையை முன்வைத்து உரையாற்றிய பாராளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரத்ன தெரிவித்தார். வெளிநாடுகளில் தங்கியிருக்கும் இலங்கை தொழிலாளர்களை நாட்டுக்கு அழைத்து வருவதற்கு ஒதுக்கப்பட்டிருக்கும் விமானங்களின் எண்ணிக்கையை அடுத்த வாரத்திலிருந்து அதிகரிப்பதற்கு நடவடிக்கை எடுத்திருப்பதாக அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ விவாதத்தின் போது கூறினார். இன்றைய பாராளுமன்ற விவாதத்தின் போதே அவர் இதனை கூறினார். வெளிநாடுகளில் தங்கியிருக்கும் இலங்கை தொழிலாளர்களை நாட்டுக்கு அழைத்து வருவது அவசியமான விடயம் என அவர் குறிப்பிட்டார். அவர்கள் நாட்டுக்கு வந்து தனிமைப்படுத்தப்படும் போது கட்டணம் செலுத்துவது கட்டாயமில்லை என அமைச்சர் சுட்டிக்காட்டினார். வீழ்ச்சி கண்டிருக்கும் சுற்றுலாத்துறையை மேலும் பலப்படுத்துவதற்கு முறையான வேலைத்திட்டம் முன்னெடுப்பதாக ராஜாங்க அமைச்சர் ஷான் சேமசிங்க இதன்போது தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதார அபிவிருத்தி வேகம் 3.3% அண்மிப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக அவர் கூறினார். இனவாதம் தலைதூக்கும் இடத்து நாட்டில் பாரிய நெருக்கடி ஏற்படும் என பாராளுமன்ற உறுப்பினர் அன்ருகுமார திசாநாயக்க தெரிவித்தார். ஆகையினால் இனவாதத்தை முற்றாக ஒழிக்க வேண்டும் என அவர் குறிப்பிட்டார். கோவிட் தொற்றை எதிர்கொள்வதில் இலங்கை ஏனைய நாடுகளை விட முன்னணியில் உள்ளதாக விவாதத்தில் பங்கேற்ற அமைச்சர் உதய கமன்பில தெரிவித்துள்ளார். கோவிட்-19 தொற்றுக்கு இலக்கான 2 பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவில் இனங்காணப்பட்டதனால் ஆணைக்குழு நேற்று முதல் தற்காலிகமாக மூடப்பட்டிருக்கிறது. ஆணைக்குழு வளாகத்தில் தொற்று நீக்கி விசிறி சுத்தம் செய்யும் பணி மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் நடவடிக்கைகள் எதிர்வரும் திங்கட்கிழமை மீண்டும் ஆரம்பமாகும் என ஆணைக்குழுவின் தலைவர் பேராசிரியர் சம்பத் அமரதுங்க தெரிவித்துள்ளார். இதேவேளை நாட்டில் கோவிட் தொற்றுக்கு இலக்கானவர்களின் மொத்த எண்ணிக்கை 46,280 அதிகரித்துள்ளது. தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 39,661 ஆகும். 222 கோவிட் மரணங்கள் பதிவாயிருக்கின்றன. கிளிநொச்சியில் ஆயுர்வேத வைத்தியசாலை ஒன்று நிர்மாணிக்கப்பட உள்ளது. 35 மில்லியன் ரூபாய் செலவில் இது அமைக்கப்பட இருக்கிறது. வடமாகாண நிதி ஒதுக்கீட்டுகள் இந்த ஆயுர்வேத வைத்தியசாலை நிர்மாணிக்கப்படும். ஏனையின் வீதியில் கிளிநொச்சி மாவட்ட பயிற்சி வள நிலையம் அமைந்துள்ள வளாகத்தில் இந்த வைத்தியசாலை அமைக்கப்பட இருக்கிறது. இங்கு வார்டு தொகுதி வசதியும் ஏற்படுத்தப்பட இருக்கிறது. பாடசாலை மாணவர்கள் பொது போக்குவரத்தை தவிர்த்துக் கொள்வது நல்லது என வடமாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் இளங்கோவன் தெரிவித்துள்ளார். பாடசாலைகளை மீளவும் எதிர்வரும் திங்கட்கிழமை ஆரம்பிப்பதற்குரிய ஏற்பாடுகள் பூர்த்தியாகியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற கோவிட் தடுப்பு விசேட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். சுகாதார வழிகாட்டுகள் தொடர்பாக பாடசாலை நிர்வாகத்தினருக்கும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. மாணவர்களின் சுகாதார நல திட்டங்களை மேம்படுத்துவதற்காக சுகாதார அமைச்சினால் நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதாக வடமாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் கூறினார். கற்றல் நடவடிக்கைகளுக்காக வகுப்பறைகளில் 2 கட்டங்களாக மாணவர்கள் உள்வாங்கப்பட இருப்பதாகவும் வடக்கு மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் மேலும் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். மக்கள் வங்கியினூடாக வெஸ்டர்ன் யூனியன் பணத்தினை அதிகம் பெற்று மில்லியன் ரூபாய் பெறுமதியான பரிசு வாய்ப்புகளை பெறுங்கள். மக்களின் வாழ்க்கையை பயங்கரவாதத்திலிருந்து பாதுகாப்பதற்கு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ முன்னிப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் டிலான் பெரேரா தெரிவித்திருக்கிறார்.
சகல சமூகத்தை சேர்ந்தவர்களும் அச்சுறுத்தலின்றி வாழக்கூடிய வகையில் நாட்டின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. கோவிட் தொற்றை முறையாக முகாமைத்துவம் செய்து கொண்டு மக்களின் வாழ்க்கையை கட்டியெழுப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருப்பதாக அவர் கூறினார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் பாராளுமன்ற உறுப்பினர் டிலான் பெரேரா இதனை தெரிவித்துள்ளார். 2021 ஆண்டுக்கான வருடாந்த இடமாற்ற கட்டளைக்கு அமைவாக கிழக்கு மாகாணம் இணைந்த சேவைகள் உத்தியோகத்தர்களின் இடமாற்றங்கள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளன. கிழக்கு மாகாண பிரதம செயலாளர் திசாநாயக்க இதனை தெரிவித்துள்ளார். கோவிட்-19 தொற்றை கட்டுப்படுத்தும் செயற்பாடுகளை தடையின்றி முன்னெடுப்பதற்கு இந்த இடமாற்றங்கள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கின்றன. மாகாண ஆளுநரின் ஆலோசனைக்கு அமைவாக இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக பிரதம செயலாளர் திசாநாயக்க கூறினார். இடமாற்றங்கள் மீள அமலாகும் தேதி பற்றி பின்னர் அறிவிக்கப்படும். இது தொடர்பாக அம்பாறை, மட்டக்களப்பு, திருகோணமலை ஆகிய மாவட்டங்களின் செயலாளர்கள், பிரதம செயலாளர்கள், திணைக்கள மற்றும் நிறுவனங்களின் தலைவர்களுக்கு சுற்று நிருபம் மூலம் அறிவிக்கப்பட்டிருப்பதாக கிழக்கு மாகாண பிரதம செயலாளர் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ETI நிறுவனத்தின் முன்னாள் பணிப்பாளர் சபை உறுப்பினர்கள் 4 பேரும் இன்று மீண்டும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். சட்டமா அதிபர் தபலத லிவேரா குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு வழங்கிய ஆலோசனைக்கு அமைவாக அவர்கள் மீண்டும் கைது செய்யப்பட்டிருப்பதாக சட்டமா அதிபரின் ஊடக இணைப்பாளர் தெரிவித்துள்ளார். உங்களுக்கு அருகிலுள்ள மக்கள் வங்கியினூடாக வெஸ்டர்ன் யூனியன் பணத்தினை அதிகம் பெற்று அதிகம் வெல்லுங்கள். 1 மில்லியன் ரூபாய் பெறுமதியான பரிசு வாய்ப்புகளை பெறுங்கள். சகல மாதமும் வெற்றியாளர்கள் 25 பேருக்கு 10,000 ரூபாய் பெறுமதியான பொருட்கள் பொதி. மக்கள் வங்கி கிளையில் வெஸ்டர்ன் யூனியன் பணத்தை அதிகம் பெற்றுக் கொள்ளுங்கள். 2021 ஜனவரி 31 வரை மாத்திரம். பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. சுவிட்சத்தின் தொலைநோக்கு கொள்கை பிரகடனத்துக்கு அமைவாக நடுத்தர வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு 5000 வீடுகளை அமைக்கும் திட்டத்தின் மற்றொரு கட்டம் புளமெண்டல் ஸ்டேடியம் கமவில் ஆரம்பிக்கப்பட்டது. கொழும்பு சோதுதாச விளையாட்டு அரங்கை அண்மித்து அமைந்திருக்கும் ஸ்டேடியம் கமவில் இந்த திட்டத்தின் கீழ் 210 வீடுகள் நிர்மாணிக்கப்பட இருக்கின்றன. இந்த வருடத்தில் குறித்த அடுக்குமாடி வீடமைப்பு திட்டத்தை பூரணைப்படுத்துவதற்கு எதிர்பார்க்கப்படுகிறது. பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு அன்றாதபுரத்திலிருந்து கேம்பரி காஸ்வெவ ஊடான பிரதான வீதியில் கல்பொத்தே கம மற்றும் அலுத்கம எல்லையில் அமைந்திருக்கும் மல்வத்தோய பாலத்தின் இரவு வேளையில் மின் விளக்குகளை ஒளிர செய்வதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு பிரதேச மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அங்கு இரவு வேளையில் சந்தடி அற்றிருப்பதனால் பாலத்தை அண்மித்த பிரதேசத்தில் சட்டவிரோத செயற்பாடுகள் சிலர் ஈடுபட்டு வருவதாக மக்கள் முறையிடுகின்றனர். இதனால் அச்சத்துடன் பயணிப்பதாக பயணிகள் தெரிவித்துள்ளனர். இந்த விடயத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் கவனம் செலுத்தி குறித்த பாலத்தை அண்டிய பிரதேசத்தில் மின் விளக்குகளை ஒளிர செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை விடுகின்றனர். மக்ரிப் தொழுகைக்கான அசானை தொடர்ந்து